ஸோ என்னோட நேம் பார்த்தீங்கன்னா வளர்மதி ஜெயக்குமார். நானும் என்னோட ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸா டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிஸ்னஸா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வெளியில வந்து ப்ராடக்ட் கொடுக்கும்போது எப்படி ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு இதோட தான் கொடுத்தேன். எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கும்போது ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த பயத்தோட தான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சொல்லும்போது அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் லைனா ஒன்னொன்னா சொன்னாங்க. ஸோ அவங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 60 இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 ப்ராப்ளமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ எனக்கு கிடினஸ் இருக்குங்க. என்னோட வந்து ஐ விஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ எனக்கு உடம்பு வந்து வெயிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். பிபி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்துல நான் வந்து கேனோடர்மா சாப்பிடலாமா அப்படின்னு எனக்கு கொஸ்டின் பண்ணாங்க. நானும் ஒரு நம்பிக்கையோட அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைருலினாவும் ஆர்ஜிஜிஎலும் ஸ்டார்டிங்ல வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்தேன் அப்படின்னா, அவங்க வந்து டெய்லியும் 12 ஸ்பைருலினா சாப்பிட சொன்னேன். அதாவது வேலைக்கு 4 ஸ்பைருலினா எடுக்க சொன்னேன். ஆர்ஜிஜிஎல் வந்து 1 பேர் எடுங்க. தொடர்ந்து ஒரு 6 மாசம் இதை நீங்க கண்டினியூஸா எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன நம்புனாங்க. ஸோ ப்ராடக்ட்டை வந்து ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ வித்தின் 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் மேல சொன்ன எல்லா ப்ராப்ளம் இருந்தும் அவங்க வந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க. ஸோ டாக்டர்ஸ்னாலயே பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ப முடியல. ஸோ ஐ செக்அப் பண்ணும்போது அவங்களோட ஐ விஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்ன டாக்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைருலினாவை டெய்லியும் 12 எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கண் பார்வையில வந்து நல்ல ஒரு மாற்றம் இருந்ததா சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் லிம்முக்கு தான் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச ப்ராஸ்பெக்ட் கிட்ட கிடைச்ச ஒரு டெஸ்டிமோனியல். இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் மீட்டிங் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7த் படிக்கிற பையன். ஸோ அந்த பையனுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கையில வந்து ஒரு தேமல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா நெறைய டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு, நெறைய ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதுல எந்த ரிசல்ட்டும் அவங்க நெனைச்ச மாரி கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட சோப்போட பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் சொல்லவும், அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1 வீக் தாங்க நம்ம சோப்ப வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி, அந்த தேமல் இருக்கிற இடத்துல வந்து ஒரு காலையிலயும், சாயந்திரமும் அப்ளை பண்ணாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க 7 நாள்ல அந்த தேமல் இருந்த இடமே மறைஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு அவங்க சூப்பர். வந்து சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஒரு ₹150ல நான் எவ்வளவோ செலவு பண்ணி, ஏதேதோ கெமிக்கல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி எனக்கு சரியாகல. ஆனா ₹150ல பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து அத கியூர் பண்ணி குடுத்துட்டீங்க அப்டின்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அந்த இடத்துல நான் வாவ்! அப்டின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் மேம். 1 வீக்ல சூப்பருங்க. ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நெனச்சே பார்க்கல மேம். எனக்கு அது ரொம்ப இதா இருந்தது. ஹேப்பியா இருந்தது. ஓகே. அதாவது அது நம்மளோட வார்த்தைகள வந்து நம்ம பொருள் காப்பாத்தி குடுக்குது பாத்தீங்களா? கண்டிப்பா மேம். கண்டிப்பா மேம். அப்ப ஒரு அலாதியான மரியாதை வரும் நம்ம பொருள ம், ம். பார்க்கும்போது. கண்டிப்பா மேம். அவங்க சோ முகத்துல அவ்ளோ ஒரு சந்தோஷம். அன்னைக்கு அப்ப சொல்லும்போது கூட நான் அந்த ஹோப் குடுக்கும்போது கூட அவங்களுக்கு இல்ல. ஆனா அந்த ரிசல்ட்ட பார்த்தோனே அந்த அக்கா அவ்ளோ ஒரு ஹேப்பியா வந்து வீட்ல வந்து சொல்லிட்டு போறாங்க. தேடி வந்து சொல்லிட்டு போறாங்க. பாருங்களேன். ம். அப்ப ஆமா மேம். நம்ம வீட்ல ஒரு ம். 4 பேர் இருக்கணும். நம்ம வீட்ல ஹஸ்பண்ட், அ கண்டிப்பா, மாமியாரு, கண்டிப்பா. மாமனாரு வேற யாராவது இருந்தா, நம்ம தலையில ஆ. கிரீடம் வச்ச மாதிரி நமக்கு ஒரு அதான் மேம் கெத்தா இருக்குன்னு கரெக்ட்டுங்களா? சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு. ஆ ஓகே, ரைட்டு. ஓகே. ம். ஆ. ஏன்னா நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆ, நடக்கட்டும், ஆ. நடக்கட்டும் அப்படி இருக்கும். ம், ம், ம். சூப்பருங்க. ஓகே மேம். மேம் அப்புறம் இன்னொரு என்னன்னா, 1 கப் காஃபின்னு 1 கப் சேஷே 1 கப் காஃபி குடிச்சு அவங்களுக்கு ரிசல்ட் குடுத்தது வந்து மேம், அது எங்க சித்தப்பா ஒரு தடவ வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஸோ அவர் ஓகே. வந்து காஃபி நம்ம சொல்லும்போதெல்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரீச்சபிலிட்டி கிடையாது. ஸோ ஒரு மாதிரி எனக்கு தலைவலிக்கிற மாரி இருக்குன்னு சொன்னாங்க. நான் கிளம்பும்போது நம்ம ஒரு சேஷெட் ஃபுல்லா 3 இன் 1 கட் பண்ணி ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடுத்தேன் மேம். அவங்க கொஞ்ச நேரத்துல இங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ்ல ஏறி வீட்டுக்கு போறதுக்குள்ள அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன காஃபி மிக்ஸ் பண்ணி குடுத்த? அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3 இன் 1க்கு வந்து அவங்க கன்சியூமரா இருந்துட்டு இருக்காங்க மேம். ஒரு 6 வருஷமா தொடர்ச்சியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சூப்பருங்க. 1 கப் காஃபி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. சூப்பர், சூப்பருங்க. சூப்பர். ஓகே மேம். எக்ஸலன்ட். சோ நீங்க ஒரு ஒரு டியூஷன் எடுக்கிற ஒரு டீச்சரா, ஒரு பல குழந்தைங்களுக்கு கைடன்ஸ் குடுக்குற ஒரு பெர்சனா இருக்கீங்கன்னு தெரியும். இவ்ளோ தெளிவான ஒரு ரீச் இருக்குங்கிறது இன்னைக்கு தாங்க தெரியும். எவ்ளோ ஓகே. அழகான அந்த கோர்வையா என்ன எப்படி சொல்லணுமோ அத அவ்ளோ சிம்பிளான வரிகள்ல சொல்றீங்க. இவ்ளோ சிம்பிளானது ம். தான் நம்ம பிசினஸ் ஷேரிங்கும்.
பொருள்கள் இவ்ளோ குவாலிட்டியா இருக்குதுங்கிறத வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்ல சொன்னா மட்டும் போதும். பெரிய பிரசன்டேஷன், பெரிய ஜாலமான வார்த்தைகள் எதுவும் தேவையில்லை. வளர்மதி, உங்களோட ஷேரிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சோ இது தொடரட்டும். நிறைய நீங்களும் வந்து இன்னைக்கு நிறைய லேடிஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ஓனர்ஸா ஒருத்தரையும் மாத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம டிஎக்ஸ் கையில எடுத்திருக்கீங்க. சோ இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தன்மையில தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு உங்களோட வாழ்த்துக்கள். அதுக்கு ஜெயக்குமார் சார் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்காருங்கிறதும் மிகப்பெரிய சந்தோஷம். கண்டிப்பா மேம், அவருக்கும் இந்த நேரத்துல தேங்க் பண்ணணும். கண்டிப்பா அவரு வந்து எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கிறாரு, மேலும் இருப்பாருங்கிறது தெரியும். சோ எனக்கு ஒரு கிராஸ் லைனா இருந்தாலும் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வளர்மதி. உங்களோட வளரட்டும். பாப்போம், சந்திப்போம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூங்க. சோ இவ்ளோ ஒரு எளிமையான விஷயங்கள்ல நம்ம பிசினஸ வந்து யார் வேணா பண்ண முடியும். ஒரு சிம்பிளா ஒரு சோப் கொடுத்திருக்கிற வேல்யூ ஒருத்தரோட லைஃப்ல அவங்க எப்பவுமே ஒரு கன்சியூமரா மாறி பல கன்சியூமர்ஸ் தான் நமக்கு லீடர்ஸ வந்து கொடுக்க முடியும். சோ லீடர்ஸ் ஆப்வியஸ்லி அடுத்து என்ன ஆவாங்க, பல கன்சியூமர்ஸ உருவாக்குவாங்க. சோ ஒரு பொருள் பாத்தீங்கன்னா அபரிமிதமா பெருசாகும் நம்மளோட பிசினஸ்ல அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம். சோ தேங்க்யூ வளர்மதி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா